Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவில் பாதுகாப்பில் குளறுபடி காரணமாக பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த தங்க கட்டிகள் திருடு போனதாக டிஜிபியின் அறிக்கை வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலில் தங்க கட்டிகள் திருடு போனது குறித்து டிஜிபி ராவதா சந்திரசேகர் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில், கடந்த சில மாதங்களாக கோவிலுக்கு வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட 78 கிராம் தங்க கட்டிகளும் நாணயங்களும் காணாமல் போயிருக்கிறது. பராமரிப்புக்காக அகற்றப்பட்ட பல அடுக்கு தங்க விளக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் மாற்றப்பட்டுள்ளன. கோவிலின் கருவறைக்குள் வைக்கப்பட்டிருந்த வைர நாமம் கடந்த 6 மாதங்களாக அதன் இடத்தில் திரும்ப வைக்கப்படவில்லை. சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பாதுகாப்பான அறைக்குள் மாற்ற வேண்டும். கோவில் ஊழியர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், அரச குடும்பத்தினர் என சில நபர்கள் சோதனைகளுக்கு உட்படாமல் கோவிலுக்குள் நுழைந்துள்ளனர். பக்தர்கள் வழங்கும் அனைத்து காணிக்கைகளையும் துல்லியமாக ஆவணப்படுத்தி லாக்கர்களில் வைக்க வேண்டும். கோவிலுக்குள் நுழையும் போது யாராக இருந்தாலும் கடுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலில் திருட்டு புகார் வந்திருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.